சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்கள் பாட்டி பேசுகிறேன். இப்போ பழைய பாரம்பரியத்தை நம்ம திரும்ப கொண்டு வரதுக்காக வேண்டி உங்களுக்கு இப்போ நான் வெத்தலை பாக்கு போடுறது எப்படி அப்படின்னு அந்த பழக்கத்தை நான் சொல்லித்தர போகிறேன். பாருங்கள், வெத்தலை வந்து இலை வெத்தலையாக இப்படி இருக்கணும். ரொம்ப கரும்பச்சையாக இருக்கிறதெல்லாம் எடுக்கக்கூடாது. இலை வெத்தலை. இது பாக்கு வந்து இந்த கடையில் பொட்டலம் போட்டு விற்கிறாங்க பாருங்கப்பா, அந்த பாக்கெல்லாம் வாங்கக்கூடாது. அதில் இனிப்புக்கோசரம் சாக்ரீமு என்ன கண்ட கதையும் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த பொட்டலம் வந்து 5 ரூபா தான்ப்பா. இந்த பார்த்தீங்களா, 5 ரூபா, 5 ரூபா தான். இதில் பாக்கு வந்து லேசாக சீவி வச்சுருப்பாங்க. கொட்டை பாக்கு தான் போடுவாங்க மெயினாக. ஆனால் கொட்டை பாக்கெல்லாம் இப்போ காலத்து பிள்ளைய மெல்லுவாங்களா, மெல்ல மாட்டாங்க. வாய்க்கும் கொஞ்சம் இதமாக இருக்கும். இந்த சீவல்னு சொல்லுவாங்க. இந்த சீவலை வாங்கிக்கோங்க. வீட்டில் எப்போவுமே இப்படி ஒரு பாக்கெட் வச்சுக்கோங்க. சுண்ணாம்பு, வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு. இது வந்து குல்கந்துனா நம்ம வீட்டில் தயாரிக்கலாம். தயாரிக்க முடியாதவங்க காதி கிராஃப்ட்டு பெரிய இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் விற்கும் குல்கத்துன்னு சொல்லி. குல்கந்து வந்து இந்த பன்னீர் ரோஸை வந்து தேனில் ஊற வச்சு ஒரு 30-40 நாள் ஊற வச்சா இந்த மாதிரி கிடைக்கும். நல்லா வாசமாக ஜம்முன்னு இருக்கும். இது வந்து ஏலக்காய். அதில் வந்து வாசம் கிடைக்குதுங்கிறதுக்கோசரம் அந்த பாக்குகளையெல்லாம் வாங்கி போட்டு வாசனை பாக்கு அப்படி அதெல்லாம் போடாதீங்க. சாக்கரியும் கடிதும் போட்டிருப்பாங்க. நான் வந்து இது எப்படின்னா, வெத்தலை வந்துப்பா அந்த காலத்துல வந்து போட்டு வந்தாங்க. பழைய காலத்துல தான் போட்டாங்க. வெத்தலையில் அவ்வளோ மகத்துவம் இருக்குது. அந்த காலத்துல எல்லாம் வெத்தலை எங்கே போனாலும் எங்கேயும் போகிறாங்கன்னா வெத்தலை வாக்குன்னே ஒரு பெட்டி வச்சுருப்பாங்க. அந்த பெட்டியை தூக்கிட்டு போவாங்க. எங்கள் பாட்டியெல்லாம் அப்படி தான் செஞ்சிச்சு. வெத்தலை எங்கே அவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்களா, தண்ணி வெத்தலை வாக்கு போட்டு கையில் இருக்கும்பா. காலையில் மத்தியானம் சாயந்தரம் சாப்பிட்டதுக்கப்புறம் போடுவாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க, இப்போ எங்கே போனாலும் மாத்திரை பைய தூக்கிட்டு போகிறாங்க. யாருக்கு என்னன்னாலும் சுகர் பேஷண்ட்டுங்கிறாங்க, பிபி பேஷண்ட்டுங்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கால்சியம் டேப்லெட் கொடுக்குறாங்க டாக்டரு. மற்ற நோய்க்கெல்லாம் வந்துடுது. மாத்திரை பைய தூக்கிட்டு வராங்க. வெத்தலை போய் இப்போ மாத்திரை பையாக மாறிடுச்சு. இதெல்லாம் நம்ம பழக்க வழக்கம் மாறினதுனால வருப்பா. இப்போ குழந்தைகளுக்கு கூட இந்த சளி பிடிச்சிருச்சுன்னா 2 வெத்தலை எடுத்து கிள்ளி போட்டு நல்லா கசக்கி அந்த சாரை புழிஞ்சு அது லேசாக இந்த சிறுக்காணி இருக்குல்ல, பெரும் சிறுக்காணி, அது லேசாக சூடு வச்சு நல்லா சூடாகவும் அப்படியே அந்த சாருக்குள்ள விட்டோம்னா முறிஞ்சிரும். அந்த எஃபெக்ட்டு அந்த பச்சைங்கிற அந்த இது முறிஞ்சிரும். அதை குழந்தைகளுக்கு ஊற்றுனா சளி சரியாக போயிடும். அப்புறம் பெரியவங்க சளிக்கு இப்படி ஒரு 2 வெத்தலை எடுத்துக்கிட்டு 5 மிளகு வச்சு நல்லா மடித்து காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்டோம்னா சளி சரியாக போயிடும். வெத்தலையை வந்து ஜீரணிக்கிற சக்தியெல்லாம் இருக்குது. ஜீரணிக்கிற சக்தி இருக்குது உடம்புக்கு. இந்த வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த 3 குணத்தையும் மாற்றக்கூடிய சக்தி இருக்குது. எப்படின்னா, காலையில் அது வெத்தலை போடுற முறையும் இருக்குது. காலையில் வெத்தலை போடுறதுன்றா பாக்கு ஜாஸ்தியாக வச்சு போடணும். ஏன்னா அப்போ வந்து நம்ம இப்போ சாப்பிட்ட பிறகுதான் வெத்தலை போடுறோம். அப்புறம் தான் சூரியனோட வெப்பம் கூடாகி சூடாகுது. அதை வந்து குளிர்ச்சிப்படுத்துறத இந்த துவப்பு ஜாமான் வந்து உடம்ப கொஞ்சம் கூடாக வச்சுக்கிறதுக்கு இதை போடுறது. அந்த வெப்பத்தை தாங்கிறதுக்காக வேண்டி இதை கொஞ்சம் கூட போடுறது. மத்தியானம் சுண்ணாம்பு கொஞ்சம் ஜாஸ்தி போடணும். அது வந்து நம்ம மத்தியானம் நல்லா ஹெவியாக சாப்பிட்ருப்போம். அது ஜீரணிக்கிறதுக்காக வேண்டி இது கொஞ்சம் ஜாஸ்தி போட்டோம்னா போட்டு நம்ம உடம்பு நல்லா செரிமானமாகும். நம்ம வயிற்றுலையும் கொஞ்சம் கதகதப்பும் கொடுக்கும். நைட்டில் வெத்தலை நிறையா போடணும், மற்றதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு. ஏன்னா நைட்டில் வந்து குளுமையாயிரும். வெப்பம் இருக்குது, அதில் குளுமையாகிட்டே இருக்கும். இப்போ நைட்டில் தான் சளி பிடிக்கிற பிரச்சனையெல்லாம் வரும். இந்த வெத்தலை சளி பிடிக்காமல் அந்த சளியை எதிர்க்கக்கூடிய சக்தி, இன்னும் நோய் எதிர்ப்பு சக்தி உடையது. அதனால் நைட்டில் நிறைய வெத்தலையை கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு நம்ம சாப்பிடணும். இதுதான் வெத்தலை போடுற முறை. இதை வந்து தெரியாமல் அப்புறம் 2வது வெத்தலை போடுறது கெட்ட பழக்கம், அதெல்லாம் போடக்கூடாது அப்படியே சொல்லி மாற்றி கடைசியில் வெத்தலையை யாரும் போடணும். வெத்தலை போடாது ஏன் கெட்ட பழக்கம்னா, அந்த காலத்தில் போயில போடுவாங்க. இப்போ ஒரு சிலருக்கு, எல்லாரும் போட மாட்டாங்க.
அந்த இப்போ ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி புகையில போடுற பழக்கத்துக்கு அடிமையானவங்க புகையில போட்டு அங்கங்கே துப்பிக்கிட்டு நார் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனாலேயே வெத்தலை போடுறது கெட்ட பழக்கம்னு சொல்லி மாற்றிட்டாங்க. அது கெட்ட பழக்கம்லப்பா. புகையில போடாமல் இருந்தால் அது வெத்தலையை போட்டு லாஸ்ட்டாக புகையில போட்டு அதை வந்து முழுங்க முடியாது. அந்த எச்சியை துப்பிக்கிட்டே கண்டத்துல அசிங்கமாக துப்பி வைப்பாங்க. அதுதான் கெட்ட பழக்கம். இது நல்ல பழக்கம். அதனால நீங்கள் எப்படி வெத்தலை போடணுங்கிறத காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த வெத்தலையை எடுத்து இப்படி மடிச்சுக்கிறணும்ப்பா. மடித்து இந்த காம்பு இருக்குல்ல, காம்புலேருந்து இந்த கொஞ்சம் கனமான காம்பு வரைக்கும், ரொம்ப எல்லாம் எடுக்க வேண்டாம், இப்படி எடுத்துக்கோங்க. இந்த கனமான காம்பு தான் எடுக்கணும். இந்த லேஸ் காம்பெல்லாம் எடுக்க வேண்டாம். ஒரு 4 வெத்தலை எடுத்துக்கிறேன்ப்பா பாருங்க. ஏன்னா இப்போ எல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. சொல்லி கொடுத்தா பழகி ஃபாலோ பண்ணுறவங்க நிறையா இருக்காங்க. என்கிட்ட நிறையா பேர் கமெண்ட்டில் கேட்குறாங்க, எப்படின்னா வெத்தலையை போட்டு எச்சியை துப்புறதா முழுங்குறதான்னு. வெத்தலையை போட்டு துப்புறதா இருந்தால் நம்ம ஏன் வெத்தலை போடணும்? வெத்தலையே போட தேவையில்லைப்பா. வெத்தலையே முழுங்கணும். மென்று அந்த சாரை முழுங்கி வெத்தலை போட்டாலே நம்மளுக்கு உமிழ் நிறைய சுரக்கும். இப்போ இந்த 4 வெத்தலைக்கு மத்தியானம்ல, அதனால கொஞ்சம் பாக்கு. இது வந்து தூளாக இருக்குது. இப்போ நொறுக்குனா கொஞ்சம் தான் வரும். அதனால பார்க்க உங்களுக்கு நிறையா தெரியும். நொறுக்குனா வந்து கொஞ்சமாக தெரியும் பாருங்க. கொஞ்சம் தான் பேப்பர் மாதிரி லேசாக அப்படி சீவி வச்சுருக்காங்க. நம்ம நோகாமல் மென்று சாப்பிட்றதுக்காக வேண்டி இவ்வளவு இது போதும். இப்போ இந்த ஒரு பொட்டில் பாக்கு இருக்குல்லப்பா, அந்த அளவு தான்ப்பா இது. ஆனால் நான் பார்க்க நிறையா தெரியும். இப்போ சுண்ணாம்பு ரொம்ப இந்த அளவு. இப்போ இதே ஜாஸ்தி மத்தியானங்கிறதுனால நான் ஜாஸ்தி வச்சுருக்கேன். இது எல்லா பக்கத்துலேயும் தடவிக்கணும். ஒரே பக்கத்துலனா வாயில் ஒதுங்கி நம்மளுக்கு ஏதாவது ஒரு பக்கம் வாயை வந்து பாதிச்சு புண்ணு வந்துடும். அந்த தோல் வெந்து போயிடும் சுண்ணாம்புக்கு. அதனால் பரவலாக நம்ம தடவி வச்சுக்கலாம். எல்லா பக்கம் ஒன்று போல தடவி வச்சுக்கணும்ப்பா. தடவி அப்படி மடிக்கணும். மடிச்சுட்டு இது வந்து குல்கந்துன்னு சொல்லுவாங்க. குல்கந்துனா இந்த காதி கிராஃப்டில் நல்ல முக்கியமான கடையில் கிடைக்கும். இது வந்து வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீர் ரோஜா இருக்கு இல்லையா, அந்த பன்னீர் ரோஜாவில் தேனை ஊற்றி ஊற வச்சுருப்பாங்கப்பா. அதை நம்ம டேஸ்ட்டுக்கு நம்ம கடையிலலாம் வாசனமாக இருக்கட்டும் தான் இந்த பாக்கெல்லாம் வாங்குகிறோம். இது வந்து உடம்புக்கு நல்லது, நல்ல இரும்பு சத்து உள்ளது, உடம்புக்கு பல வழியில் குளிர்ச்சியை தரக்கூடியது. அதனால் நம்ம ஆசைக்கு இவ்வளோ வச்சா போதும், ரொம்ப தேவையில்லை. அந்த வாசமாகவும் இருக்கும். இதில் ஒரு ஏலக்காயும் கடிச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ உங்கள் முன்னால் நான் நசுக்கி வைக்கிறேன். இப்படி உள்ளே கூட வச்சுக்கோங்க. இந்த ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்கப்பா. இந்த கறி மசால் பொடி கூட அது சேர்ப்போம். இந்த ஜாதி பத்திரி இருந்தால் அது குளூண்டு வச்சுக்கலாம். அதுவும் நல்ல வாசனையை கொடுக்கும். இப்போ வந்து இதை மடிக்கலாம். மடித்து வெள்ளம் போதே வாய் மணக்குதுப்பா. வெள்ளம் போதே வாய் மணக்குது. இன்னும் கூட கொஞ்சம் குல்கந்து எடுத்து போட்டுக்கலாம். டேஸ்டாக இருக்குது. வாசம், ஏலக்காய் வாசமும் இந்த குல்கந்து வாசமும் அவ்வளோ நல்லா இருக்கு. இப்போ இப்படி போட்டுட்டு வந்தாப்பா அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. வாய் மணக்குது. இப்போ யாரை பாருங்க, யாராலும் பக்கத்தில் போய் நிற்க முடியல. ஒரே நாட்டம் வாயில், அவ்வளோ நாட்டம் இருக்குது. இது சாப்பிட்டு நம்ம 3 நேரம் இப்படி வெத்தலை போட்டோம்னு வச்சு வாய் மணக்கும். இது வந்து அளவுக்காக போடுறோம்லப்பா. வாய் சிவப்பாக இருக்கும், நாக்கெல்லாம் சிவப்பாக இருக்கும். எனக்கு கூட கொஞ்சம் சிவப்பு ஆயிடுச்சு. அப்படி சிவப்பாக இருக்கும். அது கூட லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி வச்சுக்கோங்களேன்.
இந்த பழக்கத்தை நம்ம திரும்பி கொண்டு வரணும். இது ஒரு நாகரிகத்தை நம்ம மாற்றணும். இனிமேல் எல்லாரும் வெத்தலை போட்டு டெய்லியெல்லாம் ஆஃபீஸுக்கு போகிறவங்க அவசரத்தில் போயிட்டு இருக்கு. அந்த காலத்தில் ஆஃபீஸுக்கு போனவங்க கூட வெத்தலை போட்டு தூக்கிட்டு போவாங்க. உங்களுக்கு நினச்ச நேரம் கிடைச்ச நேரம் நீங்கள் இந்த வெத்தலையை பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாங்க. உடம்புல எந்த நோய் வராது. அந்த வாதம், பித்தம், கபம் கூட குறைய ஆகிறது தான் உங்களுக்கு இந்த நோய் பிரச்சனையே வருது. இதை நம்ம கரெக்டாக போட்டு வந்தோம்னா இந்த பிரச்சனையும் வராது. மேக்சிமம் உங்களால் முடிஞ்ச மட்டும் நீங்கள் இந்த வெத்தலை போட்டு பழகிக்கங்கப்பா. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.